Hi students, welcome to Lori Learn Easy. இன்னைக்கு நம்ம 10th சமச்சீர் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.1ல 8th சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 209ல் இருக்கும். ஓகேங்களா, இப்போ கொஸ்டினுக்கு போகலாமா? லெட் P 11,7 Q 13.5,4 R 9.5,4. ஓகேங்களா, ஸோ பி த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி பிசி சிஏ ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டாங்க. ரெஸ்பெக்டிவ்லினா கண்டினியூஸாக வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, தட் இஸ் ஏபிக்கு பி மிட் பாயிண்ட்டு, பிசிக்கு கியூ மிட் பாயிண்ட்டு, சிஏக்கு ஆர் மிட் பாயிண்ட்டு. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஃபைண்ட் வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, தட் இஸ் இந்த ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் என்னது ஏபிசி, இதை நான் கண்டுபிடிக்கணும். ஆல்சோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் நான் கண்டுபிடிக்கணும். ஆல்சோ கம்பேர் திஸ் ஏரியா, தட் இஸ் ட்ரையாங்கிள் ஆஃப் ஏரியாவை நான் கம்பேர் பண்ணணும் இதோடனா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஓகேங்களா, ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கிறது நான் ஒரு டயக்ராமில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா, தட் இஸ் லெட் பி ஏபிசி. ஓகேங்களா, இப்படி இருக்குது. இதோட இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏபியோட மிட் பாயிண்ட்டு தான் பி, ஐ மீன் பி. ஓகேவா, தட் இஸ் 11,7 கொடுத்துருக்காங்க. ஓகே, சிம்லர்லி பிக்யூவோட மிட் பாயிண்ட்டு கியூ, பிசியோட மிட் பாயிண்ட்டு கியூ, ஸோ அதோட பாயிண்ட்டு 13.5,4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சிம்லர்லி சிஏவோட மிட் பாயிண்ட்டு ஆர், அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9.5,4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்ததால நான் ஜஸ்ட்டு ப்ளாட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இதை நான் கம்பைன் பண்ணும்போது பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிளாக கிடைக்குதா, தட் இஸ் பிக்யூஆர்னு எனக்கு ஒரு ட்ரையாங்கிளாக கிடைக்குதா. ஓகே, ஸோ நான் இதோட ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறேன், இந்த டோட்டல் ஏரியாவையும் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்தோட ஏரியா எப்படி இருக்கும், கம்பேர் பண்ணால் எந்த மாதிரி இருக்கும், மல்டிபிள்ஸில் இருக்குமா, எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வேர்டிசஸ் இதெல்லாம் தெரியணும் இல்லையா, தட் இஸ் x1 y1, இந்த வேல்யூ எனக்கு தெரியணும் இல்லையா, x2 y2 லெட் பி x3 y3, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா, மிட் பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம சம்முக்கு போகலாமா? பாருங்க, நான் பிஃபோர் தட் மிட் பாயிண்ட் எழுதிக்கிறேன், மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதிக்கிறேன். மிட் பாயிண்ட் பி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். வாட் இஸ் த பாயிண்ட், 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா x1 x2 by 2, y1 y2 by 2. ஓகேங்களா, ஸோ இதுதான் மிட் பாயிண்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் ஃபஸ்ட்டு எழுத போகிறேன். ஓகேங்களா, த ஃபஸ்ட் ஒன் மிட் பாயிண்ட் பி. ஓகேங்களா, ஸோ மிட் பாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் த வேல்யூ 11,7 is equal to x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. ஓகேங்களா, ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம், x1 plus x2ஓட வேல்யூ தான் 11 அண்ட் y1 plus y2ஓட வேல்யூ தான் 7. ஓகேங்களா, அண்ட் பிஃபோர் தட் இதை எழுதிக்கோங்க. லெட் a is equal to x1 y1 and b vertices is equal to x2 y2 and c vertices equal to x3 y3. ஓகேங்களா, பிஃபோர் தட் அதை எழுதிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஸோ பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நான் இப்போ எப்படி எழுதலாம், x1 ப்ளஸ் x2 by 2 is equal to 11 எழுதலாமா. சிமிலர்லி y1 ப்ளஸ் y2 by 2 is equal to what is that, 7 எழுதலாம். ஓகேயா, okay, so from this x1 plus x2 is equal to 11 2s are 22. So x1 x2, okay va, from this equation number 1. Okay va, similarly y1 plus y2 is equal to 7 2s are 14. Okay, so what is the, let be equation number 2. Okay, so similarly na midpoint q ko எழுதுறேன் பாருங்க. So midpoint q of what is the value, 13.5,4.
ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட்ஸ்? x2 இங்கே வரும் இல்லையா. ஸோ x2 x3 by 2 y2 plus y3 by 2. தட் இஸ் இங்கே பாருங்கள், பியோட பாயிண்ட்டுக்கும் சியோட பாயிண்ட்டுக்கும் நான் இதுதான் மிட் பாயிண்ட்னா, அப்போ இந்த பாயிண்ட்ஸு எக்ஸோட பாயிண்ட்ஸு இதோட ஒய் கோஆர்டினேட்ஸை மட்டும்தான் நான் கம்பேர் பண்ணணும். ஸோ அதுதான் நான் இங்கே ஃபார்முலாவாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஹியர்? x2 plus x3 by 2 is equal to 13.5. Similarly, y2 plus y3 divided by 2 is equal to 4. So what is the value? x2 plus x3 is equal to 13.5 into 2 27 வரும். ஓகேங்களா. தட் இஸ் 27.0 வரும். நம்ம இங்கே பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3. Similarly, y2 plus y3 is equal to 8. Equation number 4. ஓகேங்களா. ஸோ நான் இதே மாதிரி ஆல் பாயிண்ட்ஸ்க்கு ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே. சிமிலர்லி மிட் பாயிண்ட் ஆர் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். 9.5 4,4க்கு இப்போ என்ன வரும்? x3 plus x1 divided by 2 and y3 plus y1 divided by 2. Okay. So what is the value? x3 plus x1 by 2 is equal to 9.5. Similarly, y3 plus y1 by 2 is equal to 4. ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் வேல்யூ? x3 plus x1 is equal to 9.5 into 2 is equal to 19. ஓகேங்களா. ஸோ let be equation number 5. The next one, y3 plus y1 is equal to 4 2s are 8. Let be equation number 6. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ரெண்டுத்தையுமே சால்வ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இப்போ ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸையும் நான் சால்வ் பண்ணேன். எனக்கு கெட் த வேல்யூ ஆஃப் x1 y1 x2 y2 x3 y3. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் நான் தேர்ட் ஈக்குவேஷனையும் நான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். ஏன் அப்படி நான் எடுக்கிறேன்னா பாருங்கள், நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x1 x2 is equal to 22. ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷனோட நான் எய்தர் x1 பாயிண்ட் இருக்கிற ஈக்குவேஷன் இல்லைனா x2 பாயிண்ட் இருக்கிற ஈக்குவேஷன் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? x3 ஐ மீன் x1 கேன்சல் x2 கேன்சல் பண்ணுற மாதிரி நான் x1 பாயிண்ட்டே எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட்? ஸோ வாட் இஸ் த பாயிண்ட்? x3 plus x2 is equal to 27. That is நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஆல்சோ நான் ஈக்குவேஷன்ஸ் நான் எதை கேன்சல் பண்ணுறனோ அது கரெக்டாக லைக் டேர்மாக வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த வேல்யூ? therefore அப்போ நமக்கு என்ன வரும்? ஸோ நான் ஈக்குவேஷன் 1ஐயும் நான் 3யும் சப்ராக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. சப்ராக்ட் பண்ணும்போது இங்கேயும் மைனஸ் ஆகிடும், இந்த சிம்பிளுக்கும் மைனஸ் ஆகிடும், இங்கேயும் நமக்கு மைனஸ் ஆகிடும். ஸோ x2 minus x2 get cancel. ஸோ x1 minus x3. ஓகேங்களா. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஸோ 22ல் 27 மைனஸ் நம்பர் வர்றதுனால ஸோ பிக்கஸ்ட் நம்பர் மைனஸ். ஸோ ஜஸ்ட் நான் சப்ராக்ட் பண்ணும்போது -5. ஓகேங்களா. ஸோ அகைன் பாருங்கள், x1 x3 இருக்குது. எனக்கு இங்கே ஃபிஃப்த்து சம்மிலையும் x3 x1 இருக்குது. ஸோ நான் அந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ தட் இஸ் x1. ஸோ நான் x1க்கு நேராக x1 எழுதுகிறேன் ப்ளஸ் x3க்கு நேராக x3 எழுதுகிறேன். ஓகேங்களா. ஈக்குவல் டு 19. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், நான் டேரெக்டாக வாட் இஸ் த ஈக்குவேஷன்? ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ நான் அகைன் என்ன பண்ண போகிறேன்? இந்த ஈக்குவேஷனையும் இதையும் ஜஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணும்போது ஜஸ்ட்டு கேன்சல், x3 கேன்சல் ஆகி 2x1 is equal to -5 பிக் ப்ளஸ் 19. ஸோ பிக்கஸ்ட் நம்பர்னால நான் பிக்கஸ்ட் நம்பர் போடும்போது 19ல் 5 போச்சுன்னா 14. ஃப்ரம் திஸ் x1 is equal to 14/2 we get 7. okay, that is x1 point is equal to 7. ஸோ சிம்லர்லி நான் y பாயிண்ட்டும் இதே மாதிரி தான் நான் போட போகிறேன் பாருங்கள். ஸோ x1 x2 எடுத்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்? y1 + y2 எடுக்கிறேன். ஈக்குவல் டு வாட் இஸ் த ஈக்குவல் டு 14. ஓகேங்களா. ஸோ அகைன் இங்கே என்ன தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், அதே மாதிரி தான் இங்கேயும் தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்க போகிறேன் பாருங்கள். ஜஸ்ட் நம்பரை தான் நான் மாற்றி எழுதுகிறேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு y2 வரணுன்ற மாதிரி நம்பரை தான் நான் மாற்றி எடுக்கிறேன். ஓகேங்களா. தட் இஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன் y2 y3. ஸோ y3 நான் மாற்றி எழுதுகிறேன், நேருக்கு நேராக வரணும்னு ஈக்குவல் டு 8.
ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன், திஸ் இஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா. நவ் 2 மைனஸ் 4 அதே தான் நான் இங்கே திருப்பி போடுறேன். ஓகேங்களா. ஸோ என்ன ஆகும், நான் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது இங்கே மைனஸ் சிம்பிள், அகைன் இயர் ஆல்சோ மைனஸ், இயர் ஆல்சோ மைனஸ். ஸோ y2 கெட் கேன்சல். ஸோ வாட் இஸ் த வேல்யூ, y1 மைனஸ் y3. ஸோ ஜஸ்ட் அப்படியே எழுதுறேன். இங்கே வந்து மைனஸ் இருக்குன்னா இந்த நம்பரை எழுதிட்டு தான் இங்கே எழுதணும். ஓகேங்களா. இந்த ஒரு இடம் மட்டும்தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேங்களா. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற பிஃபோரில் ஈக்குவேஷன்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க, நம்பர்ஸ் இருக்கும், டைரெக்டாக போடுவீங்க. இங்கே நம்பர்ஸ் இல்லை, x1 x3 இந்த மாதிரி வேரியபிள்ஸ் இருக்கும்போது மேலே இருக்கிறத ஜஸ்ட் அப்படியே எழுதிட்டு கீழே இருக்கிற டேர்முக்கு என்ன, அதுக்கு கீழே நம்ம என்ன சைன் போட்டிருக்கோமோ அந்த சைனை போட்டு எழுதுங்க. இந்த ஒரு இடம் மட்டும்தான் நீங்கள் நோட் பண்ணணும், மற்ற எல்லா இடமும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. ஸோ = 14ல் 8 போச்சுன்னா உங்களுக்கு தெரியும் 6. ஓகேங்களா. ஸோ அகைன் இந்த ஈக்குவேஷனுக்கு அகைன்ஸ்டாக நான் என்ன பண்ண போகிறேன், 6th ஈக்குவேஷனை எடுக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ y1 + y3 = 8. ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறேன், இதை நான் ஆட் பண்ணும்போது y3 கெட் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 y1 நான் y1 ஆட் பண்ணும்போது 2y1, அகைன் 8 16 ஆட் பண்ணும்போது எனக்கு 14 கிடைக்கிது. ஓகேங்களா. அகைன் y1 = 14/2 கேன்சலேஷன் பண்ணும்போது எனக்கு 7 கிடைக்கிது. நவ் y1 = 7. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், x1 இருக்கிற வேல்யூ ஈக்குவேஷனில் நான் x1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி x2 x3 அதேமாரி y வேல்யூஸும் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா. ஸோ ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்குது, x1 + x2 = 22. இதில் நான் x1 வேல்யூவை நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகேங்களா. தட் இஸ் x1 வந்து 7னா 7 + x2 = 22. So from this x2 = 22 minus 7. So x2 = 22ல் 7 போச்சுன்னா 50. ஓகேங்களா. now x2 value you will get. Similarly y1 + y2 = what is the value, 14. Okay. So y1 value 7 + y2 = 14 and y2 = 14 minus 7 and y2 = 7. ஓகேங்களா. ஸோ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன், x3யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் x1 = 7 என்ன டேபிளில் போட போகிறேன், தேர்ட் டேபிளில் போட போகிறேன். ஸோ x1 + x3 = 19 இப்படி ஒரு டேபிள், ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா. அப்போது x1ஓட வேல்யூ 7 + x3 = 19 உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். இது ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ x3 = 19 minus 7. ஸோ x3 = 12. ஓகேங்களா. ஸோ சிமிலர்லி ஸோ y1 = what is the value, 7 நான் ஈக்குவேஷன் நம்பர் 6ல் போட போகிறேன். y3 + y1 = 8. ஓகேங்களா. that is what is the equation, 6th equation. ஓகேங்களா. ஸோ நான் அதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும், y3 + 7 = 8 and y3 = 8 minus 7 and y3 = 1. ஓகேங்களா. now I get x1 x2 x3 y2 x2 y2 x3 y3 all the points நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதை பேஸ் பண்ணி நான் ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா. இப்போ நான் எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்து எழுதிக்கிட்டேன். therefore the vertices of triangle ABC, ஜஸ்ட் ஏபிசின்னு மென்ஷன் பண்ணி நம்ம என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ நான் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவ் வேல்யூ அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அதை பிளாட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நான் பிளாட் பண்ணும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 7. ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், போத் வேல்யூஸ் ஆர் ப்ளஸ். ஓகேங்களா. ஸோ 7,7 ஆல்மோஸ்ட் இங்கே வரும். ஓகேங்களா. 7,7 இங்கே வரும். ஓகேங்களா. +7 -7 இங்கே வரும், இங்கே வச்சுக்கோங்க. சிமிலர்லி 15 7. ஸோ எக்ஸில் 15 ஒயில் 15 இங்கே வரும். ஓகேங்களா. அகைன் எக்ஸில் 12 நடுவில் தான் இருக்கும், ஒயில் 1 ஆல்மோஸ்ட் இப்படி தான் வரும். ஓகேங்களா.
ஸோ அப்ராக்சிமேட்டாக தான் உங்களுக்கு கிளியராக தெரியணும்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 சம்ஸ்க்கு வந்து ஜென்ரலாக நீங்கள் XY ஐ மீன் கிராஃப் நோட்லேயே போட்டு பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இல்லைனா நம்பர்ஸ் போட்டு போடுங்க, ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இங்கே பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன பண்ணணும், வேல்யூஸ் எப்பயுமே நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி எடுக்கும்போது பாருங்கள் நமக்கு இந்த 2 பாயிண்ட்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? தட் இஸ் இந்த பாயிண்ட் வரத்தில். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன்னா the points are 7, 7 and 12, 1 and 15, 7. ஓகேங்களா? இது நம்ம வேல்யூ போட்டுக்கிறதுக்கு மட்டும்தான் நான் இந்த மாதிரி நான் பிளாட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? therefore இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் is equal to what is the formula? 1/2 x1 x2 x3 again x1 y1 y2 y3 y1 square units. ஓகேங்களா? so what is the value? 1/2 x1 7 7 12 1 15 7 again 7 7. ஓகேங்களா? so now values பாருங்க. 1/2 down arrow நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 1s are 7, 12 7s are 84 and 15 7s are 105. okay, the whole minus 7 2s are again 84 plus 15 1s are 15 and 7 7s are 49. okay, so is equal to 1/2. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 196. ஓகேங்களா? மைனஸ் அகைன் 84 15 49 இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது எனக்கு 148 கிடைக்குது. ஸோ அகைன் 1/2. ஸோ 196ல் 148 போகும்போது வில் கெட் 48. ஓகேங்களா? ஸோ 2ஆல் இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது 24. தட் இஸ் ஏரியா ஆஃப் triangle ABC. ஓகேங்களா? triangle ABC is equal to what will get 24 square units. ஓகேங்களா? நம்ம triangle of PQR கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? so what is the triangle PQR points? already என்ன கொடுத்துருக்காங்க? 11, 7, 13.5, 4 and 9.5, 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன், அகைன் பிளாட் பண்ணி நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ பிளாட் பண்ணும்போது எனக்கு எப்படி கிடைக்கும் பாருங்கள். ஸோ 11, 7. ஸோ எக்ஸோட வேல்யூ 11, ஒய்யோட வேல்யூ திஸ் இஸ் எக்ஸ் பிளான் அண்ட் திஸ் இஸ் ஒய்யோட வேல்யூ 7. ஸோ நான் 11 பாயிண்ட் இங்கே எடுக்கிறேன்னா 7 இங்கே எடுக்கிறேன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் 11, 7. ஓகேங்களா? 11, 7. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 13னா இங்கே தான் வரும் இல்லையா, அதை தள்ளி தான் வரும். ஸோ 13.4 அதை விட கொஞ்சம் கீழே தான் வரும். ஸோ 13.5, 4. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 9.5, 4. 9 வரும்போது முன்னாடி வரும். ஸோ இதுக்கு நேராக தான் வரும். ஓகேவா? ஸோ இதுவும் 4ன்றதுனால ஸோ 9.5, 4. ஸோ இப்போ நான் இதை கம்பைன் பண்ணுறேன் பாருங்கள். நான் இதை கம்பைன் பண்ணி என்ன பண்ணுறேன், வேல்யூஸை ஆன்டி கிளாக் வாய்ஸில் எடுக்க போகிறேன். ஸோ வேல்யூஸ் ஆன்டி கிளாக் வாய்ஸில் வரும்போது பாருங்கள் எனக்கு இந்த 2 வேல்யூ மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ பாயிண்ட் எழுதிக்கலாமா? therefore as per plotting the points are, ஸோ எப்படி எழுதிக்கிறேன், என்ன எப்படி வருது எனக்கு, the points are எப்படி வருது பாருங்கள். 11, 7 ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் 9.5, 4 வருது, அதுக்கப்புறம் தான் 13.5, 4 வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஏரியா கண்டுபிடிக்கலாமா? now ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR is equal to 1/2 into x1 x2 x3 again x1. ஸோ y1 y2 y3 y1. நான் வந்து எல்லா இடத்துலையுமே ஃபார்முலாஸ் எழுதுறது உங்களுக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக தான். இந்த சம்மு லென்த்தியாக போகிறதுனால நீங்கள் எக்ஸாமில் சப்போஸ் எழுதும்போது எல்லாத்துக்கும் ஃபார்முலாஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு டைமும் சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ x1 பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 11, 7 and 9.5, 4, 13.5, 4 again
11 7. Okay, so now 1/2 பாருங்க நான் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டவுன்வர்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 44 ப்ளஸ் 9.5 இன்ட்டு 4 எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 380 கிடைக்கும். ஸோ ஒரு டெசிமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 10 போயிடும். அகைன் ப்ளஸ் 13.5 இன்ட்டு 7 நான் மல்டிப்ளை பண்ணும்போது 94.5 கிடைக்குது. ஓகேங்களா, த ஹோல் மைனஸ் அப்வர்ட்ஸ். ஸோ அப்வர்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 7 இன்ட்டு 9.5 66.5 கிடைக்குது. ஆல்சோ ப்ளஸ் 4 இன்ட்டு 13.5 54 கிடைக்குது எனக்கு. ப்ளஸ் 4 இன்ட்டு 11 44. ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ 44 38 94.5 இது எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 176.5 கிடைக்குது. அண்ட் ஆல்சோ 66 ப்ளஸ் 54 ப்ளஸ் 44 இதை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 164.5 கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ நான் இது மறுபடியும் அகைன் சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 12 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அகைன் இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது 6 டைம்ஸ். ஸோ 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். தட் இஸ் ஏரியா ஆஃப் triangle PQR is equal to 6 square units. இப்போ பாருங்கள், நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடச்சிது. அதேமாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் வந்து 6 யூனிட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, அங்கே பாருங்கள் 24 இருக்குது. ஸோ 24/6 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 4ன்னு தெரியுது. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், 4 டைம்ஸ். ஸோ இந்த ஆன்சர் வந்திருக்கு இல்லையா, அப்போ 4 டைம்ஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு எழுதலாமா. ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்கள் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அவங்க சொல்லியிருக்க எல்லா ஆன்சரும் ஸ்டூடெண்ட்ஸ் இது கொஞ்சம் பெரிய சம்மாக இருந்தாலும் ஆனால் ஈஸியான சம்ஸு போடும்போது தான் நமக்கு லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மில் சம் ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்சோ நான் போட்டிருந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.